விசை எங்களை ஜெபத்துக்குள்ளாக நாங்கள் தாழ்த்துவோம். மகா பரிசுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த ராத்திரி வேலைக்காக எங்களை தாழ்த்துவோம். நாம் கதாவே, இந்த மகிமையான இந்த ராத்திரி வேளையிலே உம்முடைய கிருபையினாலே உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் நிற்கும்படியான ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாம் கதாவே, இந்த மகத்தான இந்த ராத்திரி வேளையிலே உம்முடைய ராபோஜனத்துக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் சொன்னீர், என்னுடைய மரணத்தை தெரிவிக்கும்படியாக ஆண்டவரே, நீங்கள் இந்த ராத்திரி வேளையிலே ராபோஜனத்தை எடுக்கும்போது என்னுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்கிற வண்ணமாக ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மரித்தீர். ஆண்டவரே, நீர் எங்கள் பாவங்களுக்காக மரித்தீர். எங்களுடைய வியாதிகளுக்காக நீர் மரித்தீர் என்று நாங்கள் உம்மை விசுவாசித்து ஆண்டவரே, அந்த நிச்சயத்தோடு இந்த புதிய உடன்படிக்கையை நாங்கள் கைக்கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை ஒன்று எங்களோடு பேச முடியும். உம்முடைய வார்த்தை ஒன்று எங்களை மாற்ற முடியும். உம்முடைய வார்த்தை ஒன்று எங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாக ஆண்டவரே, இந்த அருமையான சபையாரோடு நீர் பேசி கர்த்தாவே, இந்த ராத்திரி வேளையிலே நாங்கள் வார்த்தையை கேட்டு அந்த ராபோஜனத்தை பெறும்போது நிச்சயமாக இந்த சபையாருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தாவே, நிச்சயமாக ஆண்டவரே, இந்த சபையானது மலை மேலுள்ள பட்டணமாக இன்னும் அதிகமாய் பிரகாசம் கொடுக்கிற வெளிச்சமாக ஆண்டவரே மற்றவர்கள் இந்த இடத்தை நோக்கி வரத்தக்கதாக உம்முடைய வெளிச்சமானது இன்னும் அதிகமாய் பிரகாசித்து கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த சபையோடு உம்முடைய கிருபை கூட இருக்க போற தயவுக்காக நமக்கு சோதரன். இந்த ஊழியக்காரனை ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த சபையாரை நீர் ஆசீர்வதியும், வார்த்தையை நீர் ஆசீர்வதியும். திறக்கும் போது உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாக நாங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதில் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 11. நாங்கள் முதலாவதாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதில் 8ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அடுத்ததாக நாங்கள் 1 கொரிந்தியர் 11 28 30 மட்டும் நாங்கள் வாசிக்கிறோம். 28. எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கிரத்திற்கு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்தீர்க்கப்படும். நாம் நியாயத்தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியா இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். प्रिया एके अटाई प्रिया चल प्रिया एके अटाई वरंती फला है बिसी अटे ना 30 अपने 30 विना कम नमो शुद्धात्मयन महसे नुबला केरही පැමිණි කල නුඹලා බලය ලබන්නේය. එවිට නුඹලා යෙරුසලමෙහිද මුළු යුදයෙහිද සමාරියෙහිද පොළවේ සීමාව දක්වා මාගේ සාක්ෂිකාරයෝ වන්නේ කීසේක. නමුත් එක් එක්කෙනා තම තමාම සෝදිසි කොට ඒ රොටි කෑවාවේ ඒ කුසලානෙන් දීවාවේ. මක් නිසාද කන්නා වූ බොන්නා වූ තැනැත්තේ ශරීරය නොවිමසනවා නම් ඔහු තමාටම දනවා පැමිණෙන ලෙස කන්නේය බොන්නේය. ඉන්නිසා නුඹලා අතරේ බොහෝ දෙනෙක් දුර්වලව ලෙඩව සිටිති. බොහෝ දෙනෙක්ද නින්දට පත් වෙති.
පත් නොවන පිණිස ස්වාමීන් වහන්සේගෙන් දඬුවම් ලැබමුව. එබැවින් මාගේ සහෝදරයනි, කන්ට නුඹලා රැස්වෙන කල එකිනෙකා ගැන බලා සිටපල්ලා. යමකට බඩගිනි ඇත්තම් නුඹලාගේ රැස්වීම දඬුවමට හේතු නොවන පිණිස ඔහු ගෙදරදී කෑවාවේ. මා ආ පිටකදී අනික් කාරණා හරිගස්සන්නේ. ஆமென் ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே ஒரு மகத்தான ஒரு பந்திக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமென். முதலாவதாக தேவனுடைய உண்மையான அப்பத்தை நாங்கள் புசித்த பிற்பாடு இந்த நாளிலே எங்களுக்கு அடையாளமாக வைத்திருக்கிற இந்த அப்பத்தை நாங்கள் புசிக்க போகிறோம். ஆமென். முதலாவது தேவனுடைய வார்த்தை தான் எங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியும். அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் எங்கள் மத்தியிலே இல்லாவிட்டாலும் அவருடைய வார்த்தையை நாங்கள் புசிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமென். அதனாலே நாங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்த்த வண்ணமாக அவர் என்ன சொன்னார்னா, பரிசுத்த ஆவி உங்கள் மத்தியிலே வரும்போது நீங்க என்ன செய்வீங்களா? பலம் அடைந்து யூதா, எருசலேம், சமாரியா முழுவதும் சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆமென். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற செய்தியின் தலைங்கம் சாட்சி, அதாவது சாட்சியாளர்கள். அப்ப நாங்கள் தேவனுடைய சாட்சியாளர்களாக நாங்கள் இருக்கிறோமா என்பதை நாங்கள் முதலாவது காண வேண்டும். ஆமென். ஏனென்றால் நாங்கள் சாட்சியாளர்களாக இருந்தால்தான் நாங்கள் இந்த ராபோஜனத்தை நாங்கள் புசிக்க முடியும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அவருடைய அப்போஸ்தலர்கள் மத்தியிலே அவர் என்ன சொன்னார்னா, நீங்க சாட்சியாளர்களாக மாற முதல் நீங்க எங்க போட்டாமா? எருசலேம்ல நீங்க காத்திருங்க. அந்த உன்னதமான பலன் உங்கள் மத்தியில வர மட்டும் நீங்க எதையுமே செய்ய வேண்டாம். ஏனென்றால் நீங்க அப்பதான் உங்களால என்ன செய்ய முடியும்? சாட்சியாளர்களாக இருக்க முடியும். ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் யாராக இருந்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு அழைக்கும் போது மீன் பிடிக்கிறவங்களாக இருந்தாங்க. அதே நேரம் ஒவ்வொரு பாவிகளாக இருந்தாங்க, முரடர்களாக இருந்தாங்க. புரியுதா? உங்களோட மெதட்ல நான் உங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆமென். ஏன்னா நாங்க இந்த அப்பத்தை இப்ப நாங்க வாசிச்சோம் 1 கொரிந்தியர் 11:28-30. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒவ்வொருவரும் என்ன செய்யட்டாமா? சோதித்தறிந்து இந்த அப்பத்துல பானம் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்யப்படுமா? இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களும் ஆயிருக்கிறார்கள். அப்ப பாருங்க, நாங்க வியாதி எங்களுக்கு மத்தியில இல்லாத வண்ணம் நாங்க இந்த அப்பத்தை புசிக்க வேண்டும். அப்ப அது நிமித்தம் உங்களில் அநேகர் வியாதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அப்போஸ்தலர்கள்ல அவர் என்ன சொன்னார்னா, நீங்க சாட்சியாளர்களாக மாறணும்டா நீங்க பரிசுத்த ஆவி பெற மட்டும் நீங்க என்ன செய்யுங்கன்னா, எருசலேம்ல காத்திருங்க. ஏனென்றா அவர் அழைச்ச ஆக்கள் அப்படி மோசமானவங்களை அழைக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென். அவர் பாவியை ரட்சிக்க தான் வந்து. அப்ப மீன் பிடிக்கிறவங்க இப்படியானவங்க மீன் கடற்கரைக்கு போனா உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு நல்ல வார்த்தை என்றாலே அவங்களோட பாசையில கெட்ட வார்த்தை தான் நல்ல வார்த்தை. அப்படி வாடாண்டு கூப்பிடுவாங்க, அதை விட வேற ஒன்றையும் போடுவாங்க. அப்ப அதே போலதான் நீங்க பேதுருவை பார்த்தீங்கன்னா, அவன் அதி முரடன். அவன் இப்ப நாங்க சொல்லுவோம், எங்கட ட்ரிங்கோல சொன்னவன்டா தாதாமார்ன்னு சொல்லுவோம். அவங்க அந்த மீன் வாடி வச்சிருக்கிறவங்க முதலாளிகளா இருப்பாங்க. அவங்கண்டாலே பயம் இல்லாது, ஏன்னா அப்படி வெட்டியே விட்டுருவாங்க, ஏன்னா அப்படி மோசமானவங்க. அப்ப அதே போல ஆள் தான் பேதுருக்கு 4-5 அடியாள்கள் இருந்தாங்க. அப்ப ஒரு பெரிய சண்டியன். அந்த சண்டித்தனத்தை அவன் காட்டினான் தானே. எப்ப இயேசுவை பிடிச்சு போகல வாள் எடுத்து வெட்டி விட்டான். அப்ப அதனால அவர் என்ன சொன்னார்னா, நீங்க இப்படி எல்லாம் என்ன செய்யலாம்? ஊழியம் செய்யலாம். அது நீங்க கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். அப்ப நீங்க அப்படி செய்யணும்டா நீங்க என்ன செய்யணும்டா, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வரணும். வந்தாதான் நீங்க எப்படி மாறுவீங்க? நீங்க சாந்தமா மாறுவீங்க, ஏன்னா நீங்க அமைதியா மாறுவீங்க, நீங்க சாட்சியா மாறுவீங்க. அப்ப அதனால நீங்க யாருமே ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்னா, எருசலேம்ல போய் காத்துருங்க. யாருமே பைபிளை தூக்கக்கூடாது.
புரியுதா உங்களுக்கு? யாருமே நீங்க பைபிளை தூக்கி என்ன செய்ய இயலாது. நீங்க வெளியில போய் நீங்க சுவிசேஷம் சொல்ல இயலாது. நீங்க போய் முதலாவது என்ன செய்யுங்கன்னா எருசலேம்ல காத்திருங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? காத்திருக்கிறாங்க. ஜெபிச்சு 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 காத்திருக்கிற வேளையில அங்கே உன்னதத்தில் இருக்கிற வரன் அந்த பரிசுத்த ஆவி வர்ற வேளையில அவங்களுக்கு என்ன போச்சுன்னா பலம் வந்தோடனே பயம் போச்சு. என்ன செஞ்சிட்டாங்க? எல்லா குணங்கள் எல்லாமே மாறி. அப்ப இயேசு கிறிஸ்து மரிக்க முன்பு அவங்க பொல்லாதவங்களா இருந்தாங்க. பொறாமை இருந்துச்சு, எரிச்சல் இருந்துச்சு, கோபம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து இருந்தபடினால அவர் ஒரு போதகராயிருந்து இவங்களை வழி நடத்தினேர். ஆனா இவர் போன பிறகு இவங்க கட்டாளி மாடுகள் மாதிரி இருந்துருவாங்கன்றதுக்காக அவர் என்ன செஞ்சாருண்டா, நீங்க போய் எருசலேமில் இருங்க. அப்பதான் அவர் என்ன சொல்ல, உன்னதத்திலிருந்து பலன் வரும்போது நீங்க யூதா, சமாரியா, எருசலேம் முழுவதும் எப்படி இருப்பீங்களா? சாட்சியா இருப்பீங்க. ஏன்னா கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவை போல. அப்ப அதனால அவர் என்ன செஞ்சிட்டீரா, நீங்க எங்கேயுமே அப்படி மாறாம நீங்க என்ன செய்யுங்க, அப்படி இருங்க. அப்ப அதே போலதான் அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்த வேளையில பரிசுத்த ஆவி வந்தோன்னா அவங்க எல்லாமே மாறி, அவங்களோட வாழ்க்கை மாறி. அப்ப அதுக்கு பிற்பாடு எங்க போனாலும் அவங்க மறுதளிக்க. ஆனா இயேசு மரிக்க முதல் பாருங்க, அவன் யோவான் 21 அவன் சொல்றேன், பேதுருவை பார்த்து நீ என்ன நேசிக்கிறாய். அதுக்கு முன்பு சொல்றேன், என்ன இப்படி கொல்ல போறாங்க, நீங்க என்ன, அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே நான் சாவி வாழ்விலும் சாவிலும் சிறையிலும் எங்கேயும் நான் உம்மை பின்பற்றி வருவேன். அவன் சொல்ற, சேவல் கூறுறதுக்கு முன்னே நீ என்ன செய்வாய், என்னை 3 தரம் மறுதளிப்பாய். அவன் சொல்ற, இல்ல நான் எங்க என்றாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். என்ன நடந்துச்சு, மறுதளிச்சுட்டான். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், பரிசுத்த ஆவி இருந்தாதான் ஒரு கிறிஸ்தவன் நிலையா நிற்பான். நீங்க பரிசுத்த ஆவி இருந்தாலும் இந்த மெசேஜை விட்டு என்ன நடந்தாலும் போக மாட்டீங்க. உங்களுக்கு சண்டை வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், என்ன வாழ்க்கை வந்தாலும், தொழில் வந்தாலும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்கன்னா, அவர்களுக்கு பேர் நீங்களும் போறீங்களா என்னோன்னா அவங்க சொல்றாங்க, நாங்க எங்க போவோம். ஆமே, ஜீவனுள்ள வார்த்தை இந்த மெசேஜ்ல தான் இருக்குது. ஆமே, இந்த செய்தியில தான் இருக்கு. நீங்க பிதா குமாரன் சபையில போய் உட்கார்ந்து இருக்கேமான்னு சொல்லுங்க, அது தேவன் அங்கீகரிக்கவே இல்லை. ஏனென்றா பிழையான ஞானத்தான். உங்களுக்கு தெரியும், அவங்க என்னதான் தலகுத்தன நின்று அற்புத அடையாளங்களை செய்தாலும் அவங்க ரட்சிக்கப்படையலாம். ஏனென்றால் ரட்சிக்கப்படும்படியாக நாங்க என்ன செய்யணும் என்றோன வேதம் என்ன சொல்லுது, நான் வாசிக்க நேரம் இல்லை, நாங்க ராப்போஜன் என்ன சொல்லுது, நீங்க மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை நாங்க ரட்சிப்படையும்படியா என்ன செய்யணும். அவ ரட்சிப்புக்கு வழி என்ன, இயேசு கிறிஸ்து நாமம். அவன் எப்படி கொடுக்குறான், பிதா குமார். அவங்க அற்புதம் செய்யலாம். அதான் மத்த 7 சொல்லுது, நாங்க ஆண்டவரே தீர்க்கதரிசனம் உரைச்சோம், அந்நிய பாஷை பேசினோம், ஏன்னா நாங்க அற்புத அடையாளம். அவசர ஒரு காலம் உங்களை நான் அறியேன், அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் நான் என்ன சொல்றேன்டா, நீங்க பரிசுத்த ஆவியை பெற்று நீங்க இந்த மெசேஜை பிடிச்சாதான் உங்களுக்கு என்ன வந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுவீங்க. ஏனண்டா நீங்க எங்கேயும் போயிடலாம், இந்த மெசேஜை தவிர நீங்க எங்கேயுமே போகல. அது எங்க போனாலும் நீங்க நல்லா இருக்க இயலாது, நீங்க ராஜ்யத்தை பெறவே இயலாது. அப்ப அதனாலதான் இயேசுவுக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன், நீங்க எதையும் செய்யாம போய் எருசலேம்ல காத்திருங்க. அப்ப அது இருந்தாதான், பரிசுத்த ஆவியை பெற்றாதான் நீங்க நிலைச்சு நிற்பீங்க. இன்றைக்கு நீங்க சாட்சி சொல்லுவீங்க, ஏன்னா நீங்க அல்லது நீங்க இந்த சபைக்காக இன்னமும் செய்யலாம். ஆனா நீங்க பரிசுத்த ஆவியை பெறாட்டி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வரும், அல்லது ஒரு வேலை வரும், அல்லது ஒரு பிரச்சனை வந்தோடனே நீங்க என்ன செய்வீங்க, இந்த சபையை தூக்கி விட்டுட்டு நீங்க என்ன செய்ய போவீங்க, அல்லது உங்களோட குடும்பத்தை தூக்கிட்டு போவீங்க, அல்லது நீங்க அதெல்லாம் எரிஞ்சிட்டு போயிருவீங்க. நீங்க பெறாதபடியினால உங்களுக்கு என்ன செய்யலாது, நிலைச்சு நிக்கலாது. ஆனா நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றா நீங்க எங்கேயுமே போக மாட்டீங்க, தேவனுடைய வார்த்தையிலே இருப்பீங்க. ஆமே, இதுதான் சத்தியம். அதனாலதான் அவங்க எப்படியாக இருந்த வேளையில பாருங்க, அவர் என்ன சொன்னா, நீங்க காத்திருங்க,
நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றாதான் நீங்க என்ன செய்வீங்க, நீங்க எங்கேயுமே போகாம இருப்பீங்க. அதுக்கு பிற்பாடு பாருங்க, யாருக்கு பயந்து மேலே இருந்தாங்களோ அவங்களுக்கு பயப்படாம என்ன செய்யறாங்க, அவங்க பிரசங்கிக்கிறாங்க. ஏனென்றா அந்த பரிசுத்த ஆவி வரும்போது பலம் அடைவாங்க. அதனாலதான் பவுல் என்ன சொல்றான், தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவி இருந்தா உங்களுக்கு பயம் வராது. புரியுதா? பயப்படுறவன் என்னையா, அன்பிலே பூரணன் அல்ல. அவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அப்ப அன்பில்லாட்டி பயப்படுகிறவன் பாருங்க, அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அப்ப நாங்க ஏதாவது ஒண்ணுக்கு பயப்படுறோம்டா, ஒரு வியாதியை கண்டு அல்லது இரவையில நடந்து கொள்ளக்குள்ள பேய் பின்னால வார மாதிரி என்று பயப்பட்டோம்டா, நாங்க யாராம், அன்பில பூரணப்பட்டவன் அல்ல. ஏன்னா அவன் தேவனுடைய மனிதன் அல்ல என்று வேதம். ஏனென்றா தேவன் எங்களோட இருந்தா என்னத்துக்கு நாங்க பயப்படுவோம். அப்ப அதனாலதான் இயேசு சொல்ற. அதே போலதான் தேவன், நீங்க பாருங்க இந்த மெசேஜ்ல பாருங்க, நானும் சபையார்த்த இதெல்லாம் பிரசங்கிக்கிறேன். நீங்க பரிசுத்த ஆவியை பராட்டி சபையில அழுது 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 நீங்க அந்த வரத்தை பாருங்க, பராட்டி நீங்க நிலையா நிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? நானும் நிக்கலாம், யாருமே நிக்கலாம். பரிசுத்த ஆவி பெற்றாதான் நீங்க இதை விட்டு அகலவே மாட்டீங்க. ஆமென். அப்ப அதுதான் உங்களை என்ன செய்யும்டா, சாட்சியாளர்களாக இருக்கும். அதனாலதான் நோவான்ற ஒரு சாட்சி வர்ற வேளையில பாருங்க, அந்த நாள்ல மழையே இல்லை. தேவன் ஆறுகளை கொண்டுதான் என்ன செய்து அந்த வயல்வெளிகளை நிரப்பினேன், மனிதருக்கு மிருகத்துக்கு தண்ணீரை கொடுத்து. அப்ப ஆனா தேவன் நோவாவுக்கு என்ன சொன்னார்டா, மழை வரப்போகுது. அப்ப விஞ்ஞானம் பார்த்துச்சு மழை வராது. ஏன்னா மேகம் ஈரப்பதமான மேகமே இல்லை. ஆனா அவன் பாருங்க 120 வருஷமா மழை வரும் வரும் என்று பிரசங்கிச்சா. ஏனென்றா அவன் பரிசுத்த ஆவியை பெற்றதினால தேவன் நேரடியாகவே பேசினார். ஆமென். பரிசுத்த ஆவி என்பது கொமனா அல்லப்பட. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, இயேசு மரிக்காம பரிசுத்த ஆவி வரையலாம். ஆனா அங்க வாழ்ந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்கும் தேவன் டைரக்டா தனிப்பட்ட விதத்துல பேசினேன். அங்கே தேவனே அவங்களுக்குள்ள வந்தபடினால அந்த ஆவியினால அவங்க என்ன செய்தாங்கன்றா, தேவன் ஆவியை டைரக்டா அவங்க பார்த்தபடினால, அந்த சத்தத்தை கேட்டபடினால யார் என்ன சொன்னாலும் அவங்க சாட்சியாளர்களா இருந்தாங்க. ஆமென். எதற்கும் பயப்படையில, எந்த காரியத்துக்கும் பயப்படையில. ஏனென்றா அவங்க உண்மையாகவே இருந்தாங்க. ஏனென்றா அவங்க தேவனுடைய சாட்சியாளர்களா இருந்தபடினா. அதே போலதான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாங்க வர்ற வேளையில தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுண்டா, நாங்க எப்படி நடக்கணும், எப்படி காரியங்களோட வாழ்க்கை என்ன செய்யும், பரிசுத்த ஆவி வர்ற வேளையில அது மாறும். தீர்த்து எடுங்க. நாங்க டக்கண்டு 2-3 வசனங்களை பார்த்துட்டு நாங்க போவோம். ஏனென்றா நாங்க முன்பு எப்படி இருந்தோம், ஆனா இப்ப எப்படி இருக்கிறோம்னா அவன் சொல்றான். பாசி டக்கண்டு. ஒரு காலத்துல பவுல் கூட அப்படி இருந்தது அவன் சொல்றான். பாரு 2 3 இருந்து வர 3ஆம் அதிகாரம் 3 தீர்த்து 296 பக்கம் 3. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர் பகைக்கிறவர்களுமாக இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனிதர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலாலும் நம்மை ரட்சித்தார். ஆமென். பாருங்க, என்னையா மறுஜென்ம முழுக்கினாலும். மறுஜென்ம முழுக்கு என்ன? ஞானஸ்தானம். நீங்க மறுஜென்மம், அதாவது பரலோகத்துக்கு நீங்க போகணும்டா பரிசுத்த ஆவியின் பெற ஞானஸ்தானத்தை பெறும். அப்ப பவுல் என்ன சொல்றான்டா, நாங்க ஒரு காலத்துல பாருங்க எப்படி இருந்தோமா, அவர் சொல்றான், ஏனெனில் முற்காலத்தில் நாமும் புத்தியினரும் பாருங்க, அதே நேரம் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும், அடுத்த பாருங்க பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர்
பகைக்கிறவர்களாகவும். நாங்க என்ன செய்யறோம்? மற்றவனை பகைச்சு 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 இருக்கிறோம்டா. ஒரு காலத்துல நாங்க அப்படி இருந்தோம். ஆனா மறுஜென்ம மூழ்கினாலே பரிசுத்தாவியினால நாங்க வந்த பிற்பாடு இப்ப என்ன இல்லையா? இப்ப நாங்க இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஏனென்றா இந்த பரிசுத்தாவி தான் உங்களை சாட்சியா மாற்றும். இல்லாட்டி அது என்ன செய்யும்னா நாங்க மற்ற விதமா நடக்கும்படியாக இன்றைக்கு சபைக்கு வரக்குள்ள நாங்க கோவப்படாம வரலாம், அல்லது ஏதாவது ஒன்றுல வரலாம், அல்லது நாங்க என்ன செய்யலாம், சுபாவங்களை மாற்றி வரலாம். ஆனா அது வீட்டை போனோன்னு என்ன செய்யும், அல்லது வெளியில போனோன்னு நாங்க என்ன செஞ்சிருவோம்? மாறிடுவோம். புரியுதா உங்களுக்கு? ஆனா பரிசுத்தாவி வந்தா அது மாறவே இல்லாது. நீங்க ஏதாவது ஒன்றை செய்யும் போது அது என்ன செய்யும்? உங்களை குத்து, உங்களை என்ன செய்யும்? சுட்டி காட்டும். அப்படி வசனம் இருக்கா? பரிசுத்தாவி வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் என்ன செய்வாராம்? கண்டித்து உணர்த்துவார். அப்ப அவர் முதலாவது சொல்லி இது பாவம், நீ எதிரா பேசினது பாவம், இங்க பார்த்தம் பொறாமப்பட்டது பாவம், ஏன்னா நீ எரிச்சல் பட்டது நீ பாவம். அப்ப அவர் சொல்லும் அப்ப பாவம். அப்ப அது என்ன செய்யும்? நீதியை காட்டும். பார், தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுது. நீதி என்ற தேவனுடைய வார்த்தை, நீதி என்ன செய்யுது? இப்படி சொல்லுது. அதுக்கு பிற்பாடு அதை நாங்க அசட்டை பண்ணினோன்னு என்ன செய்யும்? நியாய தீர்ப்பு சொல்லும். என்ன செய்யும்? உனக்கு இப்படி நடக்காட்டி உனக்கு என்ன வரும்னா நியாய தீர்ப்பு வரும். அப்ப பரிசுத்தாவிட வேலையே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும். அதனாலதான் தேவன் என்ன சொன்னார்னா, நீங்க எல்லாருமே என்ன செய்யுங்க? அப்படி இருங்க. அப்ப பாருங்க, அவங்க தேவன் அழைச்சு. அப்ப நீங்க யோசிக்கலாம், இன்றைக்கும் பேதுருவை போல உங்களுக்கு குணம் இருக்கலாம், ஏன்னா அல்லது உங்களுக்கு மற்ற பவுல போல துர்க்குணங்கள் இருக்கலாம், பலவித இன்பங்கள் இச்சைகள் எல்லாமே பவுல் என்ன செய்தான்? அப்படியாக வாழ்ந்தான். அதே போல நானும் வாழ்ந்திருப்பேன், நீங்களும் என்ன செய்யலாம்? வாழலாம். ஆனா அவங்களதான் தேவன் என்ன செய்து தெரிவு செய்து. ஆனா அதனாலதான் அவர் சொன்னேன், நீங்க நிலையான அந்த ராஜ்யத்துக்கு வரணும்டா நீங்க என்ன செய்யணும்? அந்த வண்ணமாயிரும். ஏன்னா அவங்கதான் முழு உலகத்துக்கும், இப்பண்டா பரவாயில்ல, முழு உலகமும் சுவிசேஷம் பரப்பப்பட்டுட்டு, ஆனா அவங்க 11 பேரும் தான் என்ன செய்யணும்? முழு உலகத்துக்கும் என்ன செய்யணும்? போகணும். அப்ப போக்குள்ள இவ்வளவு பெரிய முரட்டாட்டம். நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை பாத்தீங்கன்னா பயங்கர முரட்டாட்டம். அப்ப இந்த 11 பேரும் அனுப்பும் போது இவங்க மாறாட்டி என்ன நடக்கும்? எப்படி இருக்கு? அவன் அடிச்சோன்னு இவனும் விட்டுருவான் அடியோன்னு. அப்ப என்ன நடக்கும்? இப்ப பிரசங்க இப்ப நீங்க என்ன இது? அப்ப அதுக்குதான் அவன் என்ன சொல்றான்? இங்க தீமேத்துல பவுல் சொல்லக்குள்ள பாருங்க, 24 வாசி. தீமோத்தி 2 அது எப்படி மெசேஜால தான் நாங்க என்ன செய்யணும்? அவங்களை அடக்கணும்ன்றதை அவன் சொல்றான். தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 24 இருந்து 26 3 வசனத்தையும் பாருங்க. எப்படி மெசேஜால கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர்த்து பேசுகிறவர் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மன திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளித்து அவன் கண்ணுக்கு நீங்களாகத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஆமென். அப்ப என்னண்டா, இந்த அப்போஸ்தலர்கள் இதே சுபாவத்தோடு தேவன் அழைச்சிருந்தா என்ன நடக்கும்டா? இயேசு கிறிஸ்துவோடு இருக்கக்குள்ள எதிராக நடக்குள்ள பட்டயத்தை எடுத்த மாதிரி என்ன செய்யப்படும்? அதே விட்டு. அப்ப தேவன் அந்த பட்டயத்தை விட்டு வார்த்தையினால், அப்ப பாருங்க, உன்னிப்பா பாருங்க, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லா இடத்திலும் எப்படி இருக்கணுமா? சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தன், அதாவது போதகத்துல சமர்த்தனாயிருக்கணும். யாருமே அவனை மிஞ்சாதபடி என்ன செய்யணும்? சமர்த்தனாயிருக்கணும். அதே நேரம் என்னவா இருக்கணும்? தீமையை சகிக்கிறவனாயிருக்கணும். அவனுக்கு எதிராக தீமை வந்தாலும் அது கர்த்தர் பார்க்கட்டும். ஏன்னா தீமையை சகிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உங்க மீது பொய்யான குற்றச்சாட்டு வச்சாலும் பாக்கியவான். இப்ப அடுத்தது பாருங்க, எதிர்த்து பேசுகிறவர்கள். அப்ப ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஊழியக்காரனுக்கு எதிராக பேசுறவங்களா இருந்தா இவங்க என்ன செய்யணும்? அறியும்படி தேவன் அவளுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாக என்ன செய்யணும்? அதை திரும்ப வாசிங்க. அருளத்தக்கதாக என்ன? சரி, அறியும்படி தேவன் அவளுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாக பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய
அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் அவளுக்கு என்ன செய்யணுமா? மெசேஜர் செய்தியை கொடுத்து தான். ஏனென்றால் தேவனுடைய ஜனங்களுக்கு ஊழியக்காலுக்கு எதிராக பேச தேவன் என்ன செய்யல, எந்த ஜனத்துக்கும் அதிகாரம் கொடுக்கல. அப்ப அவங்க இருந்தா இவன் சண்டித்தனத்தால் அவங்களை அடக்காம மெசேஜை கொடுக்கணும், செய்தியை கொடுக்கிற வேலையில அவங்க என்ன செய்வாங்க? மயக்கம் தெளிச்சு போவாங்க. அப்பண்டா என்ன செய்யணும்? தேவன் இந்த சீசர்கள் அனுப்பணும். அப்பண்டா என்னையும் உங்களையும் அவர் என்ன செய்யணும்? அதே வண்ணம் தான் அனுப்பணும். அப்பதான் எங்களுக்குள்ள வரும் என்ன செய்யும் என்றால் தேவனுடைய வார்த்தை தான் என்ன செய்யும்? பரிசுத்த ஆவி தான் என்ன செய்யும்? பாவத்தை, நீதிய, நியாயத்தை அதை என்ன செய்யும்? கண்டித்து உணர்த்தி என்ன செய்யும்? எங்களை மாற்றுகிறதா இருக்கு. ஆமென். அப்ப அதனால நான் அடுத்த இதை சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா 1 கொரிந்தியர் 11 நாங்க இப்ப அடுத்த பாயிண்ட வாசிக்க நாங்க பாருங்க. அவர் சொல்ற 27 எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிற எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாயிருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் என்ன செய்யப்பட மாட்டோமா? நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அப்ப தேவண்ட வார்த்தையின்படி நாங்க செய்யாட்டி என்ன நடக்கும்? எங்களுக்கு வியாதி, வருத்தம், பலவீனம் எல்லாமே என்ன செய்யும்? எங்களோட இருக்கும். ஆனா நாங்க தேவனுடைய ஆவியினால, என்ற வேதம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 12:3 மட்டும் வாசிங்க, நான் முடிக்கிறேன். ஏன்னா ராப்போஜனத்துக்கு நான் ஒரு குறுகிய மெசேஜ் தான் உங்களுக்கு தரலாம். ஏன்னா நீங்க வீடுகளுக்கு செல்லணும். 12:3 ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆமென். அப்ப என்னையா வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை ஒருவனும் கர்த்தர் என்று சொல்லக்கூடாது. இப்ப எல்லா சாபனம் என்ன சொல்லும்? இயேசு இயேசு என்று சொல்லுவாங்க. ஆனா அது அங்கீகரிக்கப்படாது. வேதம் என்ன சொல்லுதுன்னா பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லலாம். அப்ப அந்த வெளிப்பாடு யார் கொடுக்கிறா? பரிசுத்த ஆவி பெற்றவன் மனிதன் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவே என்று கூப்பிட்டு அது அங்கீகரிக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? இப்ப எல்லா சாபனமும் கூப்பிடுது, ரோமகத்திலையும் கூப்பிடுது, எல்லாமே கூப்பிடலாம். ஆனா பரிசுத்த ஆவி இல்லாட்டி அது அங்கீகரிக்கப்படாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் வேதம் என்ன சொல்லுதுன்னா நீங்க பரிசுத்த ஆவி பெறாம செய்யற எல்லாமே அங்கீகரிக்கப்படாது. நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம். அப்ப அந்த பரிசுத்த ஆவி பெற வேளையில தான் நாங்க எல்லாத்தையும் சகிக்கிறவர்களா இருப்போம், எல்லாத்திலேயும் நாங்க சாட்சியா இருப்போம். ஏன்னா கிறிஸ்தவன் என்றா அவன் மற்றவனுக்கு எப்படியா இருக்கணும்? வெளிச்சம் உள்ளவன். அந்த வெளிச்சத்தை கண்டு அவங்க இந்த இடத்துக்கு வர்றது, எங்களோட பேச விரும்புகிறதா இருக்கணும். ஏனென்றால் அது கிறிஸ்தவனுக்கு தேவன் அவ்வளோ பிரகாசமான மனக்கண்ணை தந்திருக்கிறாமே, பிரகாசமான வெளிச்சத்தை தந்திருக்கிறபடினால நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளார். அப்போ அதனால தான் நாங்கள் இதை பரிசுத்த ஆவி இல்லாமல், எங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இல்லாமல், எங்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல், ஏன்னா நாங்கள் ஒருவனுக்கு எதிர்த்து பேசி அல்லது எதிராக அல்லது கோவிச்சு இருந்தாலோ அல்லது பொறாமை இருந்தாலோ அது பரிசுத்த ஆவி எங்களுக்கு என்னமே நீ செய்தது தவறுன்னு சொல்லேலாட்டி நாங்கள் இன்னுமே பரிசுத்த ஆவி பெறேன். என்ன வேதம் சொல்லுது? நீ காணிக்க போடக்குள்ளேயே என்ன செய்யலாம்? சூரியன் அஸ்தமணிக்கு முன்பே உன்னுடைய கோபம் தணிஞ்சிருக்கணும். அப்ப காணிக்கப்பட முன்பு என்ன செய்யணும்? உன்னுடைய கவனுக்கு எதிராக நீ நடந்தால் காணிக்கப்பட்டியில் என்ன செய்யணும்? போட முதல் அவன் என்ன செய்யணுமா? என்ன சமாதானம் ஆயிட்டு தான் நீ காணிக்கப்பட்டி போட்டுட்டு தான் நீ என்ன செய்யணும்? உள்ள வரும். விளங்குதான். அப்ப அப்படி இல்லாம வந்தா அது என்ன? தேவனுடைய காரியம் இருக்கு. ஆனா அந்த கடைசி காலம் கொள்ளாத காலம். ஏண்டா வேதம் என்ன சொல்லுது? நான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் என்ன? கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறியீர்களா? ஏண்டா மனிதர் எப்படி இருப்பார்களா? தற்பிரியராக இருப்பார்கள்.
கீழ்ப்படியாதவர்களாய் அவதூறுள்ளவர்களாக இருப்பார், எதிர்த்து நிற்கிறவர்களாக இருப்பார். பாருங்க, இப்படிப்பட்ட காரியம் இந்த நாட்கள்ல எல்லா இடங்கள்லயும் இருக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில. அப்ப அதுல இருந்து நானும் நீங்களும் தப்போணுமெண்டா ஒரே ஒரு வழி, நாங்க தேவண்ட ஆவியை பெறுறோம். ஆமே, நீங்க என்ன செய்யணுமெண்டா சேர்ச்சில் அதுதான் ஒரு வழி. பலிபீடத்துக்கு முன்பாக நீங்க என்ன செய்யணும், நீங்க உண்மையாகவே மனம் திரும்பி பெற்றீங்கன்னா அன்றைக்கு வரும். இப்ப நீங்க ஞானஸ்தானம் வரும்போது நீங்க மனம் திரும்பி அன்றைக்கு என்ன வாலிப பிள்ளைகளோ அல்லது நாங்களும் ஒரு காலத்துல படிக்கல பயத்துல தான். ஏண்டா அந்த நாள்ல எங்களுக்கு சொன்னாங்க, என்னடா கடவுள் வரப்போறே, நீ ஞானஸ்தானம் பெறாதும் பரலவும் போயிடலான்னு நான் ஓடி போய் எடுத்துட்டேன். ஓயல் படிக்கிற காலத்துல நான் என்ன செஞ்சுட்டேன்னா எடுத்துட்டேன். ஆனா ஏன் பெற்றேன், எதுக்கு பெற்றேன் ஒன்றுமே தெரியா. அப்ப அதுக்கு பிற்பாடு பாவியாக தான் நாங்க இருந்தோம். ஆனா தேவண்ட கிருபை என்ன செஞ்சுட்டு எங்களை மாத்தினது. அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு நாங்க எதை செய்தாலும், யாரோட கோபிச்சாலோ அல்லது போன் எடுத்து யாருக்கு எதிராக நாங்க பேசினாலோ பேசிக்கொண்டு இருப்போம். நானும் பேசாதவன் அல்ல, பேசக்குள்ளேயே எங்களுக்கு ஞாபகம் வரும், அட இது பேசுறது தவறு தவறு. அந்த தவறு வந்தோன்னா டக்குனுங்கிற வேர்டு என்ன செய்யும், வசனம் குறைஞ்சி. அது இருந்தாதான் பரிசுத்தா. அல்லது நாங்க பேசினது சரியா இருக்குதுன்னு நாங்க எங்களோட மனசாட்சி சரியென்று சொல்லுதோ அப்ப நாங்க தவறாயிருக்கோம். ஆமே, ஏனென்றா வேதம் என்ன சொல்லுது, அதிக வசனிப்பு என்னத்தை கொண்டு வருமா, பாவத்தை பிறப்பிக்கும். ஏன்னா வேதம் அடுத்தது மத்தேயில என்ன சொல்லுது, என்ன நல்ல வசனம் உண்டு மத்தேயில சொல்லப்படுது, என்ன ஒருவருக்கு எதிராக நாங்க பேசும்போது நாங்க ஆக்கின தீர்ப்பை அடைவோம் என்று வேதம் சொல்லுது. ஆமே, நாங்க எதிராக. அப்ப அதனால நாங்க என்ன செய்யணும், இது எல்லாமே பரிசுத்தாக இருந்தாலும் நாங்க என்ன செய்வோம், எங்களை நாங்க மாற்றிக்கொள்வோம். ஆமே, அது என்னையும் மாற்றும், உங்களையும் மாற்றும், இந்த சபையாரையும் மாற்றும். ஏன்னா நாங்க இந்த ராப்போஜனம் பயபக்தியானது. ஆமே, தேவண்ட வார்த்தையை நாங்க புசிக்க, ஏன்னா நாங்க சாட்சியால என்ன மகத்தான செய்தி எங்களை அழைச்சி இருக்குது. ஆமே, இன்னைக்கு நாட்டுல நடக்கிற யுத்தங்கள் நாட உலக நாட்டுல பார்க்கக்குள்ள எப்படியான கொடிய காலமே தேவண்ட கிருபையினால நாங்க பாதுகாக்கப்படுறோம். இது எல்லாமே தேவனுடைய வருகையை தான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது, எல்லாமே பறைசாற்றி கொண்டிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி இஸ்ரவேல் ஒரு தேசமாகி ஒரு நாடாகி பூத்து காட்சி இருக்கிற வேளையில தேவண்ட காரியமானது எல்லாமே சீக்கிரமா இருக்கிறது. ஏனென்றால் அவங்க ஆலயத்தை கட்ட முன்பாக நாங்க என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளப்படவும். அதனால அது எப்ப வரும் எது வருதும் என்பது அது தேவனுடைய கிருபை. ஆனா நாங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஆயத்தமாயிருப்பது நாங்க இருக்கு. ஏன்னா மரணம் எப்போ ஒரு மனிதனுக்கு வரும்னு தெரியான, நாங்க இப்ப கோப்புலையும் வரலாம் அல்லது வாகனத்துல போகல வரலாம். ஏன்னா மரணம் வர்ற வழியில அந்த டைம்ல நாங்க ஒன்றுமே செய்யல. அதனால நாங்க எப்பயுமே ஆயத்தமாயிருப்போம். தேவண்ட வார்த்தைக்கு எங்களை தாழ்த்துவோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள்